இன்னைக்கு நம்ம ஏசாமி சொன்ன பேரபிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏசாமி பேரபிள்ஸ் எல்லாம் ரெப்ரசென்டட் த கிங்டம் ஆஃப் காட். All his teachings, parables and miracles were showing the kingdom of God. So kingdom of God கொடுத்த one of the parable the parable of the sower. ஒரு கடவுளோட மனுஷன் வார்த்தையை விதைக்க போறார். The farmer takes the seed. எப்படின்னா farmer ஸ்கேட்டர் பண்ற சீடு. அந்த ஃபார்மர் கடவுளோட மனுஷன், சீடு கடவுளோட வார்த்தை. இப்போ இந்த ஃபார்மர் ஸ்கேட்டர் பண்ணும்போது சில விதைகள் எங்கே விழுதுன்னா ரோட் சைடில் விழுது, சில விதைகள் ராக்கி கிரவுண்டில் விழுது, சில சீட்ஸ் டானி கிரவுண்டில் விழுது, சில சீட்ஸ் குட் சாயிலில் விழுது. 4 விதமான லேண்டு பற்றி கடவுள் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் இஸ் ரோட், செகண்ட் இஸ் ராக், தேர்ட் இஸ் டானி கிரவுண்ட், ஃபோர்த் இஸ் குட் கிரவுண்ட். ஸோ 4 விதமான கிரவுண்டில் ஸ்கேட்டர் ஆயிடுது சீடு. இந்த 4 லேண்டும் எப்படி அந்த சீடை அக்செப்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். See, the ground is compared to the person. The 4 types of ground represents 4 types of mindsets of people. People who mind carnal mind இருக்கவங்கலாம் அவங்க மைண்ட் ரோடாட்ட இருக்கு. அவங்க மைண்ட் எப்படி இருக்கு, எந்த மாதிரி நிலைமை இருக்கு, ரோடாட்ட இருக்கு. People who are dominated by stubborn mind எப்படி இருக்குன்னா ராக்கி கிரவுண்டா இருக்கு. People whose mind is dominated by worries, a worrying mind, a troubled mind, அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா தானி கிரவுண்டா இருக்கு. அவங்க கிரவுண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த பர்சன் எப்படி இருக்குன்னா தானி கிரவுண்ட் உள்ள பர்சனா இருக்கிறான். அப்புறமா the people whose mind is dominated by the mind of Christ, அவங்களுடைய கிரவுண்ட், அந்த பர்சன் எப்படி இருக்கான்னா குட் லேண்ட் அட்ட இருக்கான். அந்த பர்சனுடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னா குட் சாயில் அட்ட இருக்கு. ஸோ இந்த மைண்ட் ரொம்ப முக்கியம். Mind because the mind represents the ear. Be careful on how you hear, how you think, because the people are made unclean. A person is made unclean by the way he thinks. So inga paakra 4 different way of hearing, 4 different ways of thinking. Okay, each way of thinking is different. So the எப்படின்னா the ஒவ்வொரு மைண்டும் ஒவ்வொரு திங்கிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. பாத் ரெப்ரசென்ட்ஸ் அ கார்னல் மைண்ட், ரோட் ரெப்ரசென்ட்ஸ் அ கார்னல் மைண்ட். கார்னல் மைண்ட்னா ஒரு உலக பிரகாரமான மைண்ட். எவ்ரிபடி ஹேஸ் திஸ். அதெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், படிக்கிறோம், டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், அதெல்லாம் கார்னல் மைண்டு. சீயிங் த சுச்சுவேஷன், சீயிங் த திங்ஸ் தட் வி கேன் சர்க்கம்ஸ்டான்சஸ் பார்த்து சுச்சுவேஷனை பார்த்து எடுக்கிற மைண்டு. அங்கே என்னுடைய சீடு கடவுளோட வார்த்தை விழும்போது அந்த கார்னல் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் there is no understanding. கடவுளோட அண்டர்ஸ்டாண்டிங், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பேசல, கடவுளோட அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பேசுறேன். கார்னல் மைண்ட்ல there is no truth, no understanding. அதனால அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலத்துல கடவுளோட வார்த்தை சீடு விழும்போது அந்த சீடு என்ன பண்றான்னா சாத்தான் கடகடன்னு எடுத்துட்டு போயிடறான். ஏன்னா carnal mind cannot stand against the temptation of Satan. Satan ஈஸியா பர்சுவேஸ் பண்ணிடலாம் carnal mindல. ஒரு carnal mindல ஒருத்தனை வாழ்றவனை சாத்தான் ஈஸியா திருட்டு போயிடலாம். திருடவும் கொல்லவும் வருகிறான். லைக் a bird he comes. அந்த சீடை ரோட் சைட்ல இருக்க சீடை எடுத்துட்டு போயிடறான். அப்போ என்னோட மைண்ட் carnal மைண்ட் இருந்துச்சுன்னா I have no understanding. carnal மைண்டுக்கு no understanding. there is no understanding, no acceptance. ஒரு கொஞ்சம் கூட ஃபர்டைல் லேண்ட் கிடையாது. ரோடு அப்படியே ரொம்ப ஹார்டா இருக்கும். வலி போக்குங்களும் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சீடை ஈஸியா டிஸ்ட்ராய் ஆயிடும். இந்த சீட் ஹேஸ் நோ ப்ரொடெக்ஷன். அப்போ கடவுளோட வார்த்தைக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஈஸியா கடவுளோட வார்த்தை சோக் ஆயிரும். ஈஸியா சாத்தா எடுத்துட்டு போயிடலாம் இந்த கார்னல் மைண்ட்ல. ஸோ நம்ம the way we hear is very important. எவ்வளோ டீப்பா கடவுளோட வார்த்தை உள்ள போகுதுன்னு முக்கியம். ஸோ இந்த கார்னல் மைண்ட் ஒரு அவுட்டர் மோஸ்ட் சாயில் ஆட்டம், டாப் சாயில் மேல இருக்கிற ஒரு இதுவாட்டம், லேயர் ஆட்டம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் அவர் மைண்டு கார்னல் மைண்டு. அதுக்குமா டீப்பா போவோம் கார்னல் மைண்ட். அப்போ அந்த இடத்துல போகும்போது ஈஸியா சாத்தா எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா இட் இஸ் சீன் அவுட் சைட். ஈஸியா எல்லார் பார்வையிலே இருக்கு, ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். ஸோ கடவுளோட வார்த்தை கார்னல் மைண்ட்ல அக்செப்டே ஆகாது. அதனால கடவுள் வார்த்தை எந்த பலனும் கொடுக்காது. இன்ஸ்டெட் அந்த கடவுள் வார்த்தை ஈஸியா திருடிட்டு போயிடலாம். The second ground represents rocky ground. ராக்கி கிரவுண்ட்னா கொஞ்சம் ஃபர்டிலிட்டி இருக்கு, சீடு கொஞ்சம் ஃபர்டைலா இருக்கு, கொஞ்சம் வளருது,
இந்த சீடு. ஆனால் ரூட் போகிறதுக்கு உள்ள டெப்த்தில் போகிறதுக்கு வந்து முடியல. ஏன்னா அங்கே ஸ்டோன் இருக்கு, ராக்கி கிரவுண்டாக இருக்குது. அந்த ரூட்ஸ் வந்து உள்ளே போக முடியல ராக்குள்ள. அதனால அந்த வெயில் அடிச்சோடனே, பயங்கர வெயில் அடிக்கும் போது தண்ணி கிடைக்காதனால, ராக்கி கிரவுண்டாக இருக்கிறதுனால அடியில் என்ன ஆயிடுதுன்னா இந்த சீடு வந்து சோக் ஆயிடுது. கழுவுல வார்த்தை யாரு சோக் ஆயிரும்னா, வென் த உள்ள அந்த கழுவுல வார்த்தை உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா their hearts are so stubborn. Sin has made their hearts so stubborn. Deception has made their hearts so stubborn. அதுதான் வந்து கடவுள் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவாரு, இன்று என் குரலை கேட்பீர்கள் ஆயின் உங்கள் முற்பிதாக்கள் தன் இருதயத்தை கடினப்படுத்தின மாதிரி நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த கடினப்படுத்துறது என்ன பண்ணுதுன்னா, a heart that is hardened by trouble, the heart that is hardened by sin என்ன பண்ணுதுன்னா, அது வந்து என்ன ஆகுன்னா, கடவுளோட வார்த்தை உள்ள போக முடியல, வேறு ஒன்றும் இல்லை. it cannot go deep. கொஞ்சம் சந்தோஷமா ஏத்துட்டு கொஞ்சம் டக்குன்னு வந்து டக்குன்னு போயிடுது, ஒரு பலனும் இல்லாம போயிடுது. ஒரு சின்ன ஜெர்மினேஷன் தான் நடக்குது. அந்த ஜெர்மினேஷன் கூட வந்து ஹாஃப் வழியில சோக் ஆயிடுது. வெயில் அடிக்கும் போது, கஷ்டம் வரும்போது அது அப்படியே சோக் ஆகி போயிடுது. அதனால தான் ஸ்டபர்ன் ஹார்ட் இருக்கக்கூடாது. A person with stubborn heart is like a rocky ground. A person with a carnal mind, first land பார்த்தோம்ல, a person with a carnal mind is like a roadside. இருதயம் வந்து ரோட் சைட் கிரவுண்டாட்ட இருக்கு. அப்போ ஸ்டபர்ன், அப்போ நம்ம கார்னல் மைண்டா இருக்கக்கூடாது, ஸ்டபர்ன் மைண்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்துலையுமே கடவுளோட வார்த்தை அக்செப்டே ஆகாது. பிகாஸ் நம்ம கார்னல் மைண்ட்ல நோ அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ராக்கி கிரவுண்ட்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. இந்த ஃபர்டைல் ஸ்டாடியில் இவ்வளோதான் இருக்கும் ராக்கி கிரவுண்ட்ல. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கோ அவ்வளோதான் கடவுளோட வார்த்தை அக்செப்ட் ஆகும். The more you understanding, the more the acceptance of God's word and the more the growth of God's word in you. ஸோ உன்னோட எவ்வளோ தூரம் கடவுளோட வார்த்தை உனக்குள்ள ஜீவிக்கும்னா the level of your understanding. இந்த கார்னல் மைண்ட்லேயோ இல்லைன்னா இந்த ராக்கி சாயிலையோ the understanding level is so low. The fertility of the soil வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ராக் ஆயிடுது இந்த ஸ்டபர்ன் ராக்கி கிரவுண்டில். அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தான் வந்து ஜெர்மினேட் பண்ண முடியுது. தண்ணி கிடைக்கல, அதனால வந்து இறந்து போயிடுது அந்த சீடு. Your understanding is not fruitful to accept the God's word in the rocky ground. இப்போ அடுத்த third ground பார்க்கலாம். The third ground is a thorny ground. Thorny ground represents a troubled mind, a greedy mind, anxious mind. என்னன்னா the worries of the world, the desires of the world என்ன பண்ணுதுன்னா, இந்த கிரவுண்ட் நல்லா இருக்கு, ஆனா பக்கத்துல நல்ல நலம்தான் ஒரு அளவுக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா, நல்லதான் போகுது, ரூட்ஸ் நல்லதான் போகுது, தண்ணி எடுக்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நல்லதா இருக்கு. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல வந்து சோக் பண்றதுக்கு அந்த கடவுளோட வார்த்தையை அக்செப்ட் பண்ணாதபடி, அந்த நல்ல சீடு வளராதபடி என்ன பண்ணுதா, அந்த பேட் வீடு பக்கத்துல வரிஸ் ரெப்ரசன்ஸ் வீடு, தான்ஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நல்லா வளர்ற சூப்பரா வளர்ந்துட்டு இருக்க ஒரு மரத்தை, ஒரு செடியை சோக் பண்ணிடுது. சார் செடி போகிறது பிரச்சனை இல்லை, அது உள்ளதான் போகுது தண்ணி எடுக்க, ஏன்னா கிரவுண்ட் நல்லதான் இருக்கு. ஆனா பக்கத்துல வளர்ற ஒரு செடி, ஒரு முள்ளோ ஒரு வீடோ என்ன பண்ணுதுன்னா, இந்த செடிக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் எல்லாம் அது எடுத்துக்குது. அண்ட் மோர் ஓவர் இட் சோக்ஸ் த அதர். முள்ளு வந்து சோக் பண்ணிடுது, அது வளர விடாதபடி சோக் பண்ணுது. இந்த செடி வளருது, ஆனால் ஃப்ரூட்ஸ் கொடுக்க முடியல. வளர்ந்தும் இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இந்த தார்னி கிரவுண்ட் எப்படின்னா, இட் டசன்ட் என்டியூர் டு எவர்லாஸ்டிங் லைஃப், இட் டசன்ட் என்டியூர் டு த டு மேக் யூ கேப்பபிள் டு பேர் ஃப்ரூட்ஸ். அப்போது ஒரு கடவுளோட வார்த்தை எனக்குள்ளே போச்சுன்னா, இட் ஹேஸ் டு கன்சீவ் அண்ட் பேர் ஃப்ரூட்ஸ். அப்போ தான் அந்த கடவுளோட வார்த்தை இது எப்படின்னா, நான் இதுக்கு எப்படி ஒன்னா, ஒரு ஸ்பெர்ம் வந்து ஓவனுக்குள்ளே போய் ஃபியூஸ் ஆகும்போது உள்ளே போகுது, ஆனால் நாட் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபியூசிங் த ஓவன். பாதி டிஸ்டன்ஸ்லேயே அந்த ஸ்பெர்ம் வந்து அழிஞ்சிடுது, ஆனால் உள்ளே போகுது, ஆனால் வந்து பேபி கன்சீவ் ஆகலை. அதே மாதிரி தான் இந்த தானி கிரவுண்ட்லேயும் வளருது, செடி நல்லா வளருது. ஆனால் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் தட் ஸ்டாப்ஸ் இட் ஃப்ரம் க்ரோயிங், ஹிண்டர்ஸ் இட் ஃப்ரம் பேரிங் ஃப்ரூட்ஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து அந்த அளவுக்கு அதோட என்டியூர் பண்ண முடியல. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து
பேரிங் ட்ரீ ஆகிற வரைக்கும் என்ஜோர் பண்ண முடியல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அங்கேயே சோக் ஆயிடுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் யார் எடுத்து போறாங்க? the weeds and thorns, the worries of the world and the desires of the world. உலக ஆசை, உலக இஷ்டம் வந்து நல்லா அழகா கடவுளோட வார்த்தை உனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கும்போது அது அபார்ட் பண்ணிடுது. அபார்ட் பண்றது இந்த சென்ஸ் வந்து ஃப்ரூட் கொடுக்க முடியாத, அது விளைச்சலை கொடுக்க முடியாத, கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த நல்ல அந்த இதை வந்து சொக் பண்ணி போட்டுது. சி வரிஸ் அண்ட் கிரீட் அண்ட் ஆங்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுது? கடவுளோட வார்த்தையை வளர்றே விடுறதில்லை, அக்செப்ட் பண்ண விடுறதில்லை. அதுக்குள்ள டைவேட் ஆயிடுது, டீவியேட் ஆயிடுது. ஒழுங்கா படிச்சிருந்தாங்க ஆனால் டீவியேட் ஆயிட்டாங்க. ஒழுங்கா போச்சு ஆனால் ஃபியூஸ் பண்ண முடியல. ஒழுங்காக வந்து உள்ளே போகுது கிரவுண்டில் வளர்ச்சல் உண்டாக்குறதுக்கு, ஆனால் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. க்ரீட் ஆங்ஷியஸ்னஸ், வரி எல்லாம் வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அன்ஃப்ரூட்ஃபுல்லாக ஆக்கிடுது. அந்த நிலத்தில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை அன்ஃப்ரூட்ஃபுல்லாக ஆக்கிடுது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இஸ் அக்செப்டன்ஸ் லெவல். அப்புறமா வந்து த குட் சாயில் பற்றி பார்க்கலாம். The good soil represents the mind of God, a good land, a renewed mind. கடவுளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கடவுளோட வார்த்தை வந்து விழுந்த உடனே அக்செப்ட் பண்ணி அந்த கடவுள் வார்த்தையை கன்சீவ் பண்ணாமல் விடாது. கன்சீவ் பண்ணுற வரைக்கும் அது வந்து கன்சீவ் பண்ணி அந்த ட்ரீ பெருசாக வளர்ந்து அந்த கிரெயின்ஸ் கொடுக்குற, அந்த செடி பெருசாக வந்து கிரெயின்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கீப் ஆன் ஒர்க்கிங். The truth keeps on working to digest the word of God, take everything from it and make it grow in you. எந்த அளவுக்குன்னா கிரெயின்ஸ் அதில் அப்பியர் ஆகிற அளவுக்கு அந்த குட் லேண்ட் வந்து அவ்வளோ அழகாக க்ரோ ஆகுது. See, first land represents the carnal mind, second land represents the stubborn mind of the person, third land represents the troubled, anxious mind, fourth land represents the good land that represents God, the mind of Christ, the mind that God has given to you, a new way of thinking that God has given to you. The way you think is the way you accept. The way you accept is the way God's word grows in you. God word produces fruit. எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணுறியோ அவ்வளோ தூரம் கடவுளோட வார்த்தை உனக்குள்ள ஜீவன் உள்ளதா மாறும். ஸோ the way you hear, in which mind you hear, the way of thinking, mind is the way of thinking, makes the person clean or unclean. ஸோ ஒரு பர்சன் அன்க்ளீனாக இருந்தானா இந்த மூணு நிலத்தை, தட் இஸ் ராக்கி கிரவுண்டாக இருப்பான், ஸ்டோனி கிரவுண்டாக இருப்பான், தானி கிரவுண்டாக இருப்பான், இல்லைன்னா வலிய ஒரு பாத்வேயாக இருப்பான். அப்படிப்பட்ட பர்சன் வந்து ஒரு அன்க்ளீன் பர்சன். இந்த கடைசியாக பார்த்தோம் நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் விதையிற விதை வந்து நல்லா அக்செப்ட் ஆகி நல்லா ஆழமாக போய் நீர், தட் இஸ் எப்படின்னா ஃப்ரூட் பேரிங் ட்ரீ ஆகுது, இல்லைன்னா plant that produces grains, crops that produces grains for the farmer. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலமா இருக்கு. விளைச்சலுடைய லெவல்ஸ் வந்து குட்லேண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒருத்தங்களுக்கு 40% கொடுக்குது, ஒருத்தங்களுக்கு வந்து 50% கொடுக்குது, ஒருத்தங்களுக்கு 60% கொடுக்குது. ஏன் இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஹார்வெஸ்ட், ஏன் அந்த மாதிரி ஒரு ஹார்வெஸ்ட் கொடுக்குது? அப்போ குட்லேண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். See, the more the renewal of your mind to the mind of Christ, the more you progress in the new way of thinking, the more crop and more grains you yield, more fruits you yield in your understanding. So, the more your understanding, the more acceptance of God's word and more production of grains. So, எந்த அளவுக்கு ரெனியூ ஆகுதோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமாகுது. எந்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுதோ அந்த லெவலுக்கு 50%, 60%, 40% உனக்கு கடவுளோட வார்த்தையிலேருந்து பலன் கொடுக்க முடியுது. ஒவ்வொரு நிலம், அந்த குட்லேண்டில் இருக்க ஒவ்வொரு லேயர்ஸும் இட் ரெப்ரசன்ட்ஸ் த லெவல் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் லெவல் ஆஃப் யுவர் ஃபெய்த். ஸோ மோர் டீப்பர் யூ கோ, முழங்காலில் நீச்சல் அளவு நீ போகும்போது you will become 100% protective. The good land produces 100%. நான் இப்போ தான் மெச்சூர் ஆகிட்டு வரேன், இப்போ தான் ரெனியூவல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா I can yield only 30% because my understanding and renewal is only up to 30%. இன்னும் அதிகமாக போகணுன்னா, இன்னும் டீப்பாக போகணுன்னா இன்னும் ரெனியூ ஆகணும். ஸோ நான் be renewed by the new way of thinking that has come to you. So the good land represents the mind of Christ, the maturity that you have to attain. And the good land has different levels.
The more the renewal, the more the good land can produce his harvest, more harvest. So more acceptance, more harvest. More acceptance எப்போனா more understanding. More understanding எப்போனா more renewal of your mind. So நம்ம வந்து அந்த அளவுக்கு ரெனியூவல் மைண்டாக இருந்தால் தான் we can bear spiritual fruits in the good land. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க விசுவாசத்தின் அளவுபடி they produce spiritual fruits. The kingdom of God is those who produce spiritual fruits for God. So பரலோக ராஜ்யம் என்னன்னா we have to bear spiritual fruits. அப்போனா நான் நல்ல நிலமா இருக்கணும். I have to be a person that produces fruit. Not like the carnal mind, not like the stony, stubborn mind, or not like the troubled or worrying mind. All these land failed in the conceiving of God's word. And அப்படி கன்சீவ் ஆனா கூட அதனால வந்து லைஃப் இல்லை, அது வந்து மற்றவங்களுக்கு உபயோகமா இல்லை, பாதி வழியே சோக் ஆயிடுச்சு. இட் வாஸ் டிஸ்ட்ராக்டட், இட் வாஸ் டிஸ்ட்ராய்டு, இட் வாஸ் சோக்டு. இந்த உலக காரியங்கள் எல்லாம். ஆனால் கர்த்தருடைய மேலான காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறவன், கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை ஃபோக்கஸ் பண்ணுறவன், he has the mind of Christ, renewal of mind, a new way of thinking that brings true knowledge of God. Those who have true knowledge of God can produce fruits, spiritual fruits. So kingdom of God is like bearing fruits. Kingdom of God is like a person who hears with the ear, a clear mind, a mind of self-control. The peace that Christ gives you helps you to control your thoughts. அப்போ என்ன வந்தாலும் அது எதிர்த்துலேருந்து I can produce fruits in the kingdom of God. ஏன்னா kingdom of God அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. நீ உன்னை பலன் கொடுக்காம உன்னை விடாது. கடவுளோட வார்த்தை உன்னை பலன் கொடுக்க வச்சுட்டு தான் ஒரு அப்படிப்பட்ட நல்ல நிலமா, நல்ல நிலத்துல விழுந்த நல்ல நிலமா உன்னை மாத்திருக்கு. You are a good land in Christ because God has taken the stubborn heart of stone. கடவுள் சொல்றாரு, கல்லான புதிய உடன்படிக்கை என்ன, உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன். That is a fertile land, a good land. அங்க வந்து உன் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி தெரியுமா இருக்கும்? All the teachings of God will be written. Your understanding level will be so great, your acceptance will be so great that you will be able to conceive the word of God. இந்த நல்ல நிலத்தோட தன்மை என்ன தெரியுமா? கடவுளே அதுல வந்து டீச்சிங்ஸ் எழுதுறாராம். The teachings of God by the Spirit. God will write His teaching in my heart. He will take the heart of stone and give me a fleshly heart, a good land. அந்த லேண்ட்ல கடவுளே அவருடைய விதையை விதைக்கிறாராம். இந்த மூணாவது நிலம் இருக்கு பார்த்தீங்களா, the worrying land, the anxious land. அது எது தெரியுமா ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒரு பேரபிளை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆக்சுவலி தேவகுமாரன் வந்து ஒரு நிலத்தை வச்சுட்டு இருந்தாரு. அதுல வந்து நல்ல விதையை விதைச்சாரு. நைட் அவர் தூக்க போகும்போது சேட்டன் வந்து அந்த நிலத்துல கெட்ட விதைகளை விதைச்சிட்டு போயிடுறான். அப்போ வந்து பார்க்கும்போது வீட்டு தான் வளர்ந்துருக்கணும், அதோட சேர்ந்து வீட்ஸும் வளருது. அந்த நிலத்தை வச்சிருக்கவங்க ஆச்சரியமாயிடுது, என்னடா இந்த நல்ல நிலமாச்சு, ஏன் வந்து நல்ல விதை தானே விதைச்சேன், ஏன் கெட்டது வளருது? அப்போ வந்து இந்த ராபர் ஹாஸ் கம் அண்ட் புட் இஸ் ஈவில் ஒன்ஸ் இன்சைட் த லேண்ட். அப்போ நம்ம மைண்ட்ல வந்து பரமபிதா நடாத நாற்றெல்லாம் நமக்குள்ள வந்து யாரு போட்டானா? சாத்தான் போட்டான். ஆனா இந்த கிங்டம் ஆஃப் காட் என்ன பண்றா? இட் இஸ் a segregation. Kingdom of God is the harvest time where all the bad things, பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்பட்டு உன்னுடைய நிலம் வந்து நல்ல நிலமா மாறுறதுக்கு, stubborn heart நல்ல நிலமா மாறுறதுக்கு, அந்த troubled heart, அந்த worrying heart, அந்த வீடு உள்ள heart வந்து நல்ல நிலமா மாற்றி வச்சிருக்கிறது. அதுதான் அந்த kingdom of God. Kingdom of God is the time of harvest where separating good from bad. Evil one also sowed உன்னோட ஃபீல்டு, உன்னோட மைண்டில் ஈவில் ஒன் வந்து அவங்களோட தாட்ஸை வச்சா, கடவுளும் அவரோட தாட்ஸை வச்சாரு. ஆனால் இந்த செக்ரிகேஷன் ஹேஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் குட் அண்ட் குட்டும் பேடும் செக்ரிகேட் பண்ணுற டைம் தான் வந்து கிங்டம் ஆஃப் காட். Cleansing of your mind happens in the kingdom of God so that you can bear fruits in the knowledge of God. You can become 100% good land, not a worrying land, or not a land that has weeds or thorns, not a stubborn heart. Sin has made your heart stubborn. Jesus forgave your sin and He has made your heart as heart of flesh, a heart that accepts God's word. இந்த கர்த்தர் சொல்வாரு ஜோஷுவா கிட்ட ஓல்ட் அக்ரிமெண்ட்ல, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை உன் நாவை விட்டும் உன் இருதயத்தை விட்டும் நீங்காதிருப்பதாக. The word of salvation shall not depart from your mouth and heart.
அது இரவும் பகலும் தியானிக்கணும். உன்னுடைய வாசல்ல எழுதி வச்சுக்கோ, எங்கெங்கெல்லாம் பாக்குறியோ அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோ. அந்த எதுக்குன்னா இந்த வசனம் உன் இருதயத்துக்குள்ள போகணும். உன் இருதயத்துக்குள்ள போனாதான், நல்ல நிலத்துக்குள்ள உன் இருதயத்துக்குள்ள போனாதான் அந்த வார்த்தை பலன் தரும். ஒரு இதயம் ஒரு ஃபீல்டு, வார்த்தை வந்து உள்ள போகணும். இப்போ தாவீது ராஜா சொல்வாரு, உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடி உன் வார்த்தையை இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டேன். ஆனா என்னன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் வாஸ் அ ஃபெயிலியர். ஏன்னா their hearts were stubborn. ஏன்னா நியூ அக்ரிமெண்ட் தான் வந்து என்ன ஆகுதுன்னா, நியூ அக்ரிமெண்ட்ல வந்து கடவுளோட செய்கை என்னன்னா, he removes the heart of stone. அது வரைக்கும் ஜாஷுவா என்னதான் ட்ரை பண்ணாலும் கடவுளோட வார்த்தையை உள்ள போட God commanded him to put the words in his heart. ஆனா மனுஷரீகமா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள தள்ளணும், வார்த்தையை உள்ள தள்ளணும்னு நினைச்சாலோ அது அவரால் செயல்படுத்த முடியல. வாசல் எழுதினாரு, இரவும் பகலும் தியானிச்சாரு, ஆனாலும் வார்த்தையை இருதயத்துக்குள்ள கொண்டு போக முடியல. ஆனா அவர் இருதயத்தையும் ஃப்ளஷ் ஆக்க முடியல, கல்லான இருதயமா தான் இருந்துச்சு. ஆனா புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? What man cannot do, what Joshua cannot do, God did for us. என்னன்னா he removed the heart of stone. முதல்ல ஒரு சீடு வளர்றதுக்கு ஃபர்டைல் கிரவுண்ட் வேணும். கல்ல என்ன நல்ல வார்த்தையும் ஒரு ஸ்டபன் லேண்ட்ல போட்டா அந்த வார்த்தை பிரோஜனத்தை போயிடும். அப்போ அந்த வார்த்தையை போகணும்னா அந்த லேண்ட் நல்ல லேண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ண நான் ஸ்டோனி ஹார்ட் எடுத்து ஃப்ளெஷ்லி ஹார்ட் கொடுக்குறாரு. அப்புறமா God himself writes his teaching in our hearts by his spirit. ஸோ என்றும் நீங்காத வார்த்தை எனக்குள்ள இருக்கு. வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் நிலையா இருக்கு. அந்த வார்த்தை எனக்குள் ஜீவனை கொடுக்குது. என் வார்த்தை நிலையாயிடுச்சு. அந்த நிலையான ராஜ். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும், ஆனா எனக்குள்ள இருக்க வார்த்தை ஒழிஞ்சு போகாது. ஏன்னா God has written every word by his blood, by his spirit, not on a stone tablet. ஸ்டோன் டேப்லெட் உடைச்சிடலாம். மோசைக்கு ஸ்டோன் டேப்லெட்ல எழுதி கொடுத்தாரு. ஆனா எனக்கு கர்த்தர் என் இருதயத்துல எழுதிட்டாரு, என் ஸ்பிரிட் மேன்ல எழுதிட்டாரு. ஸோ nobody can erase it. திருட முடியாது, கொள்ளையிட முடியாது. அந்த மாதிரி இடத்துல ஒன்று வச்சிருக்காரு. அதனால always focus on the good land that is inside of you, where kingdom of God is. Don't put the word of God in the carnal mind or a rocky ground or a thorny ground. இந்த 3 லெவலை கிராஸ் பண்ணி உள்ள ஆழத்தை தேடுங்க, உங்களுக்கு நல்ல நிலத்தை கண்டுபிடிப்பீங்க. அங்க கடவுளோட வார்த்தை கண்டிப்பா வளரும். ஏன்னா உங்களோட ஸ்டபர்ன் ஹார்ட் வந்து கடவுள் ஃபர்டைல் கிளாண்டா மாத்திக்க. ஒவ்வொரு கடவுளோட பிள்ளைக்குள்ளேயும் இந்த நல்ல நிலம் இருக்கு. இந்த நல்ல நிலத்துல விதைக்கிற ஒவ்வொரு சீடும் பெரிய மரமா வளரும், ஃப்ரூட் பேரிங் ட்ரீயா மாறும். கர்த்தருக்கு நம்ம கனி கொடுப்போம். அதான் பரலோக ராஜ்யம்.